வெல்கம் டு லேர்னிங் அண்ட் டீச்சிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது எஜுகேஷ்னல் டெக்னாலஜியோட வீக் சிக்ஸில் லெக்சர் 21 ரோல் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் எஜுகேஷன். கம்ப்யூட்டர்ன்றது வந்து எஜுகேஷனில் எப்படி யூஸ் ஆகுது? வாட் இஸ் அ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் கிளாஸ்னால் என்னென்னா கம்ப்யூட்டர் லிட்ரஸி அண்ட் ஸ்டடீஸ் இன் ஸ்கூல். அதுதான் கிளாஸ்னால் என்னது? கம்ப்யூட்டர் லிட்ரஸி அண்ட் ஸ்டடீஸ் இன் ஸ்கூல். What is a full form of SWAYAM? Study webs of active learning. On active learning illa off active learning. Study webs of active learning for young aspiring minds. What is SWAYAM? Study webs of active learning for young aspiring mind. What is computer assisted instruction? CAI na enna? It is an extension of PI and PSI. அதுவும் கரெக்டு தான். Programmed instruction PSI ஓட extension தான். And it is a learning experience where ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் வித் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது கம்ப்யூட்டர் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும், அதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் கரெக்டு தான். ஸோ த ஆன்சர் இஸ் all of the above. It is extension of PI and PSI and it is a learning experience where students interact with computer. Which option does not belong to the modes of CAI? எந்த ஆப்ஷன் வந்து சிஏயோட மோட் இல்லை அப்படின்னா லேர்னிங் மோட். ஏன்னா டிஸ்கவரி மோடும் என்கொயரி மோடும் அதில் இருக்குது. ஸோ லேர்னிங் மோட். ஹூ செட் தட் சிஐ இஸ் அ மேன் மெஷின் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா லியோனார்ட் அண்ட் சில்வர்ன். அவங்க தான் சொல்லியிருக்காங்க சிஏன்றது ஒரு மேனுக்கும் மெஷினுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். த ஆன்சர் இஸ் லியோனார்ட் அண்ட் சில்வர்ன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெக்சர் 22 மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். அதில் த வார்க் மாடல் அக்னாலஜஸ் தட். வார்க் மாடல்னால் என்னென்னா விஷுவல், ஆடிட்ரி, ரீடிங், ரைட்டிங் preferences and kinesthetic, popularly known as Neil Fleming's work model. ஸோ வார்க் மாடல் கொடுத்தவர் யாருன்னா நீல் ஃப்ளெமிங். அது எதை அக்னாலேஜ் பண்ணுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ப்ரிஃபர்ட் லேர்னிங் மோட்ஸ். ஒருத்தருக்கும் வேறு மாதிரியான லேர்னிங் மோட்ஸ் இருக்கும், ஒவ்வொருத்தரோட ப்ரிஃபரன்சஸ் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. Dash refers to the method of classroom management that emphasizes group work and reciprocal teaching. Group work அப்படின்னு வந்தாலே டீம் டீச்சிங் தான். அப்போ டீம் டீச்சிங்கில் என்ன இருக்குது? கோஆப்ரேட்டிவ் டீச்சிங். ஸோ அதுதான் ஆன்சர். குரூப் ஒர்க்கையும் ரெசிப்ரோக்கல் டீச்சிங்கையும் இது பண்ணுறது என்னதுன்னா கோஆப்ரேட்டிவ் டீச்சிங். இன் டேஷ் போத் த டீச்சர் அண்ட் லேர்னர் ஹாவ் டு ஃபிட் இன் டு த கண்டென்ட் தட் இஸ் தாட். அதாவது டீச்சர் சென்டர்ட் மெத்தடில் டீச்சர் தான் மெயினாக இருப்பாங்க, லேர்னர் சென்டர்ட் மெத்தடில் ஃபோக்கஸ் வந்து லேர்னர் மேலே இருக்கும். ஆனால் எதில் வந்து டீச்சரும் லேர்னரும் கண்டென்ட்டோட ஃபிட்டாக இருப்பாங்க, எந்த கண்டென்ட் டீச் பண்ணணுன்றதில் கவனமாக இருப்பாங்கன்னா அதுதான் கண்டென்ட் ஃபோக்கஸ்டு மெத்தட். ஸோ இதுதான் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். அடுத்தது லெக்சர் 23 டீச்சர்ஸ் ஆஃப் எஸ்டர்டே அண்ட் டுடே. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னிங்னா என்ன? ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னிங்னா என்னென்னா லேர்னர்ஸ் வந்து அவங்களோட நாலேஜை அவங்களே வந்து டெவலப் பண்ணிப்பாங்க, கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலியமாகவும், ப்ளஸ் வந்து அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் புது இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது வந்தால் அது அவங்களோட ப்ரீவியஸ் இன்ஃபர்மேஷன் அவங்கக்கிட்ட இருக்கிறத வச்சுட்டு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸையும் நியூ இன்ஃபர்மேஷனையும் வச்சு அவங்க புரிஞ்சுப்பாங்க, வெறுமனே டீச்சரோட இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கேட்காம. ஸோ அப்போ கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னிங் அப்படின்னாலே அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ட்ரிவன் ப்ராசஸ், ஸ்டூடெண்ட் அவங்களா கற்றுக்கிறது. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஸ்டூடெண்ட் ட்ரிவன் ப்ராசஸ். ஹூ ஹேஸ் காயின்டு த காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி? யார் அப்படின்னா ஜீன் பியாஜே. Who has coined the cognitive development theory? Piaget. ஞாபகம் வச்சுக்கணும், Piaget. Dash is that kind of learning process where students work together in small groups, help each other learn and discover and comprehend difficult concept in group. அதாவது நிறைய ஸ்டூடெண்ட் ஒன்றா ஒர்க் பண்ணுறது. அப்போ குரூப் டீச்சிங் அப்படின்னாலே நிறைய பேர் சேர்ந்து பண்ணும்போது இட்ஸ் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். தனியாக அவங்கவங்க இண்டிவிஜுவலாக கற்றுக்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னிங், குரூப்பாக கற்றுக்கிறது வந்து கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். அடுத்தது பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங். பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் என்னென்னா ஹூ ஸ்டேட்டட் டீச்சிங் அ சிஸ்டம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இன்டென்டட் டு ப்ரொடியூஸ் லேர்னிங். சிஸ்டம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து லேர்னிங்காக ப்ரொடியூஸ் பண்ணப்படுறது வந்து அதுதான் டீச்சிங். அது வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னா B.O. ஸ்மித். அ சிஸ்டம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் intended to produce learning. அது சொன்னவர் B.O. ஸ்மித். வாட் இஸ் நாட் த பேசிஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங்? எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் அதெல்லாம் கிடையாது. இண்டிவிஜுவல் இன்ட்யூஷன்ஸ்.
அது வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங்கோட பேஸ் கிடையாது. இண்டிவிஜுவல் இன்ட்யூஷன்ஸ் வந்து பிரின்சிபல் ஆஃப் டீச்சிங்கில் வராது. வை டு வி நீட் பிரின்சிபல் ஆஃப் டீச்சிங்? பிரின்சிபல்ஸ் ஆர் த கம்பேஸ் பை விச் த பாத் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டைரக்டட். எந்த பாத்தில் எஜுகேஷன் போகணுன்னு முடிவு பண்ணுறது பிரின்சிபல்ஸ் தான். அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆர் கைட்லைன்ஸ் டு மேக் டீச்சிங் அண்ட் லேர்னிங் எஃபெக்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ். இந்த பிரின்சிபல்ஸ் தான் வந்து ஒரு கைட்லைனாக செயல்படுது டீச்சிங் அண்ட் லேர்னிங் வந்து எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு. ஸோ ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் தி அபவ். வை பிரின்சிபல் ஆஃப் ப்ரேயர் நாலேஜ் இம்பார்ட்டண்ட்? எதுக்காக ப்ரேயர் நாலேஜ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னா, it considers because it considered prayer knowledge as the foundation of new knowledge. ஏற்கனவே ப்ரேயர் நாலேஜ் இருந்தால் தான் அதை வச்சுக்கிட்டு நம்ம புதுசாக வர இன்ஃபர்மேஷனை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுதான் புது இன்ஃபர்மேஷனுக்கு நியூ நாலேஜுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்குது. வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் ப்ரொவைடிங் ட்ரைனிங் டு சென்சஸ்? எதுக்காக சென்சஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா, சென்சஸ் ஆர் த கேட்வேஸ் ஆஃப் நாலேஜ். சென்சஸ்னால் என்னென்னா, நம்மளோட கண்ணால் பார்க்குறது, ஒரு வீடியோ பார்க்குறது, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் டெக்னிக் செஞ்சு பார்க்குறது. ஸோ இப்படிலாம் செய்யும்பொழுது நம்மளோட நாலேஜ் வந்து அதிகமாகும். அதனால சென்சஸ் வந்து கேட்வேஸ் ஆஃப் நாலேஜ். அண்டு லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்றதே சென்சஸ் மூலமாக தான் கெயின் ஆகுது. அப்போ இது ரெண்டுமே கரெக்டு. ஆல் ஆஃப் தி எபவ். இப்போது நம்ம இதனால பார்த்துட்டோம். அடுத்த வீக் 6ஓட MCQ பார்க்குறோம். ஹவு மெனி ஃபேஸஸ் ஆர் இன் மைக்ரோ டீச்சிங் அப்படின்னா 3 ஃபேஸஸ் இருக்குது மைக்ரோ டீச்சிங்கில். விச் ஆப்ஷன் டஸ் நாட் பிலாங் டு டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்? சூப்பர் கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர் அப்படி தான் இருக்குது. ஸ்மால் கம்ப்யூட்டர்னு ஒரு ஆப்ஷன் கிடையாது. வாட் அமங் த ஆப்ஷன் சூப்பர் மினி கம்ப்யூட்டர் ஸ்மால் கம்ப்யூட்டர் குழப்பிக்கூடாது. சூப்பர் கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர். அண்டு எது கிடையாது டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்னா ஸ்மால் கம்ப்யூட்டர் கிடையாது. வாட் அமங் த ஆப்ஷன் டஸ் நாட் பிலாங் டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்? இன்புட் இருக்குது, அவுட்புட், ப்ராசஸ். மெமரி வந்து ஸ்ட்ரக்சரில் கிடையாது. இன்புட் அவுட், அது ப்ராசஸ் ஆகி வெளியே வர்றது அவுட்புட். சாரி ஐ வாஸ் ராங். வாட் அமங் த ஆப்ஷன் டஸ் நாட் பிலாங் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர்னா ப்ராசஸ். ஏன்னா இன்புட், அவுட்புட், மெமரி மூணுமே அதில் இருக்குது. இன்புட்லேருந்து உள்ளே போய் மெமரியில் போய் அவுட்புட் வெளியே வரும். ப்ராசஸ் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் கம்ப்யூட்டரில் கிடையாது. அது ஸ்ட்ரக்சர்னால் ஃபிசிக்கல் இல்லையா, சாஃப்ட்வேர் தான் வந்து ப்ராசஸில் வரும். அண்டு டீச்சர் சென்டர்டு டீச்சிங் மெத்தட் என்னது அப்படின்னா டிஸ்கஷன். அது ஒரு டீச்சர் சென்டர்ட் மெத்தட். அண்ட் டீச்சிங் லேர்னிங் மெத்தட் வேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டேக் ஓனர்ஷிப் ஆஃப் தர் லேர்னிங் என்னது அப்படின்னா இன்கொயரி பேஸ்டு லேர்னிங். டெமான்ஸ்ட்ரேஷன் கிடையாது, பிரெயின் ஸ்ட்ரோமிங் கிடையாது. ஸோ அவங்களோட ஓன் லேர்னிங்க்கு அவங்களே ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது வந்து இன்கொயரி பேஸ்டு டீச்சிங். இன் ஏன்ஷியன் இந்தியாவில் குரு தான் வந்து எக்ஸம்டட் ஃப்ரம் பேயிங் டேக்ஸ். அவங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டது. ஏன்ஷியன்ட் இந்தியாவில் குருஸ் வந்து டேக்ஸ் பே பண்ண மாட்டாங்க. குருகுலா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வாஸ் டெடிகேட்டட் டு போத் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட். ஏன்னா நம்ம ஒரு குருவோடு ஸ்டே பண்ணி கற்றுப்போம். அப்போ ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டும் இருக்கும், மென்டல் டெவலப்மெண்ட்டும் இருக்கும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டீச்சிங்? இட் இஸ் அ சோஷியல் ப்ராசஸ். அது வந்து வெறும் ட்ரைனிங்கோ இல்லை ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டியோ கிடையாது. இட் இஸ் அ சோஷியல் ப்ராசஸ். வாட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பெடகாகி? பெடகாகின்னா என்னென்னா, இட் இஸ் பெடகாஜி அப்படின்னா என்னென்னா லைக் பெடகாகி இல்லை பெடகாஜி. நம்ம பயாலஜி சொல்கிற மாதிரி பெடகாஜி சொல்லணும். இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் டீச்சிங் மெத்தட். நிறைய டீச்சிங் மெத்தட்ஸை பற்றி படிக்கிற ஸ்டடி. அண்ட் இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் டீச்சிங் ப்ராக்டிசஸ். எப்படிலாம் டீச் பண்ணணும் அப்படின்ற ப்ராக்டிஸ் ஆஃப் டீச்சிங்கும் பெடகாஜியில் தான் படிப்போம். ஸோ த ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் தி அபவ். விச் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் அபவுட் த கேட்டகரிஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங்? ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங்கும் இருக்குது, சைக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங்கும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங்கோட கேட்டகரி தான். ஸோ இதில் வந்து போத் ஆன்சர்ஸ் வாஸ் கரெக்ட். ரெண்டு ஆன்சருமே கரெக்ட், போத் 1 and 2. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்தோம்னா வீக் 6ஓட ரோல் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் எஜுகேஷன், மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங், டீச்சர்ஸ் ஆஃப் எஸ்டர்டே அண்ட் டுடே, அண்டு லெக்சர் 24 பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங், அதோடைய வீக் 6ஓட MCQs பார்த்துருக்கோம். தேங்க்யூ.